Subscribe, like, comment and share this video of Nulism YouTube channel. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசப் போறோம். ஒரு தீவை நீங்க கற்பனை செய்து பாருங்க. பல 100 வருஷமா எவராலும் நெருங்க முடியாத இந்திய பெருங்கடலோட நட்ட நடுவே இருக்கிற ரொம்ப பாதுகாப்பான ஒரு தீவு. ஒரு மாபெரும் வல்லரசோட ராடிவ கோட்டைன்னு கூட அதை சொல்லலாம். ஆமா, உலகத்துல எங்க போர் நடந்தாலும் அங்கிருந்து தான் திட்டங்கள் தீட்டப்படும். ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த தீவை நோக்கி யாரும் எதிர்பாராத ஒரு திசையிலேருந்து ஒரு ஏவுகணை சீறி பாய்ந்து வருதுன்னா அது அந்த தீவுக்கு மட்டும் விடப்பட்ட எச்சரிக்கை கிடையாது. கண்டிப்பா இல்ல. அது ஒட்டுமொத்த உலக அரசியலோட வரைபடத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம இந்த ஆழமான பகுப்பாய்வுல அலச போற தலைப்பு ஈரான் மேற்கொண்ட நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல் முயற்சி டியேகோ கார்சியா பேஸ். உலக அரசியலையே உற்று நோக்க வச்சிருக்கிற இந்த நிகழ்வோட பின்னணி என்ன அப்படிங்கறது தான் நாம விரிவாக பேச போறோம். ரைட். இந்த அலசலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நாம தெளிவுபடுத்திடணும். இது ஒரு சீரியஸான செய்தி பகுப்பாய்வு. அதாவது சர்வதேச பாதுகாப்பு ஆய்வறிக்கைகள், அப்புறம் செய்தி ஊடகங்களோட தரவுகள், இதையெல்லாம் அடிப்படையா வச்சுதான் நம்ம பேச போறோம். ஆமா, ஏன்னா இதுல எந்த அரசியல் சார்பும் இருக்கக்கூடாது. நிச்சயமா. ஈரானோட இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ராணுவ பின்னணி என்ன, அதோட உலகளாவிய தாக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம நடுநிலையா பார்க்க போறோம். நம்மோட நோக்கம் ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கறத அலசுறது தான். சரி, விஷயத்துக்கு வருவோம். மார்ச் 21, 2026 அன்னைக்கு தான் ஈரான் தன்னோட நிலப்பரப்புல இருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற டியாகோ கார்சியா தடத்தை டார்கெட் பண்ணி 2 மிசைல்ஸ் லான்ச் செஞ்சிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. நடுத்தர தூர ஏவுகணைகள். ஆமா. முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம். உலகத்துல எத்தனையோ ராணுவ தளங்கள் இருக்கு, இந்த டியாகோ கார்சியா பேஸ் அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன் அதை குறிவைக்கணும்? அதாவது டியாகோ கார்சியா அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலோட மையத்துல இருக்கிற ஒரு தீவு. இது ஒரு அமெரிக்க பிரிட்டன் கூட்டு ராணுவ தளம். இது எப்படி சொல்றது, சும்மா கப்பல்கள் போற சாதாரண துறைமுகம் கிடையாது. ரைட். B2, B-52 மாதிரியான அதிநவீன ரொம்ப கனரக குண்டுவீச்சு விமானங்கள் இங்குதான் நிறுத்தப்படும். அது மட்டும் இல்லாம அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாமே இங்குதான் இருக்கும். ஓ, அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இடம். எக்ஸாக்ட்லி. மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் அமெரிக்கா செயல்படுறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான லாஜிஸ்டிக்ஸ் ஹப். இத்தனை வருஷமா இது எந்த போர் முனையிலிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதால இது ரொம்ப பாதுகாப்பான ஒரு வலயம், அதாவது ஒரு சாங்சுவரி அப்படின்னு தான் கருதப்பட்டு வந்துச்சு. ஆனா இவ்ளோ தூரத்துல இருக்கிற ஒரு தளத்தை ஈரான் குறி வச்சாலும் அந்த மிசைல் டார்கெட்டை ஹிட் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்த ஏவுகணைகள் பாதியிலே அழிஞ்சிடுச்சுன்னு செய்திகள் வருதே. ஆமா, அந்த மிசைல் டார்கெட்டை ஹிட் பண்ணல அப்படிங்கறதா உண்மை. தரவுகள் அதான் சொல்லுது. ஈரான் ஏவிய அந்த 2 ஏவுகணைகள்ல ஒன்னு நடுவானிலேயே ஃபெயிலியர் ஆகி கடல்ல விழுந்துடுச்சு. ஓகே, ஒன்னு செயலிழந்துடுச்சு. ரெண்டாவது ஏவுகணை அந்த பகுதியில இருந்த அமெரிக்க கடற்படை கப்பலால SM-3 அப்படிங்கிற ஒரு இன்டர்செப்டர் மூலமா குறிவைக்கப்பட்டிருக்கு. ஓ, இன்டர்செப்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு நியூட்ரலான ஃபேக்ட் என்னன்னா, அந்த 2வது ஏவுகணை உண்மையிலேயே அமெரிக்காவால வெற்றிகரமா அழிக்கப்பட்டதா இல்ல ஏவுகணை மாதிரி அதுவே தானா ஃபெயிலியர் ஆகி விழுந்துடுச்சா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் 2 தரப்புல இருந்தும் இன்னும் வரல. கரெக்ட். இது இன்னும் உறுதியாகாத ஒரு விஷயம். இதை கேட்கும் போதே எனக்கு ஒரு உதாரணம் தோணுது. எப்படி சொல்றது, ஒரு பலத்த பாதுகாப்புள்ள கோட்டை இருக்கு, அதோட மைய பகுதிக்குள்ள திடீர்னு ஒரு அம்பு விழுது. அந்த அம்பு எந்த இலக்கையும் தாக்காம தரையில விழுந்திருக்கலாம். ஆனா உன் கோட்டைக்குள் என்னால ஊடுருவ முடியும் அப்படிங்கிற ஒரு செய்திய அந்த அம்பு ஆணித்தரமா சொல்லியிருக்கு இல்லையா? ஈரான் இதைத்தான் சொல்ல வருதா? ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. இததான் நாம ராணுவ மொழியில ஸ்ட்ராட்டஜிக் சிக்னலிங் அப்படின்னு சொல்றோம். இலக்கை அழிக்கிறது அவங்களோட முதன்மை நோக்கமா இருந்திருக்காது. அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் ஒரு நேரடி செய்தி அனுப்புறது தான் நோக்கம். எங்க வீச்சு இவ்ளோ தூரம் இருக்குன்னு காட்டுறாங்க. நிச்சயமா. 4000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற உங்க கோட்டைய எங்களால எட்ட முடியும்னு காட்டியிருக்காங்க. இது ஈரானோட மிகவும் நீண்ட தூர ஸ்ட்ரைக் முயற்சிகள்ல ஒன்னா கருதப்படுது. இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இலக்கை தவற விட்டாலும் அந்த 4000 கிலோமீட்டர் தூரத்தை ஈரான் எப்படி ரீச் பண்ணாங்க? ஏன்னா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா ஈரானோட ஏவுகணை வரம்பு சுமார் 2000 கிலோமீட்டர் அப்படின்னு தானே உலகத்துக்கு தெரியும். ஆமா, அதான் இப்போ உலக நாடுகளை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிருக்கு. தற்போதைய நிகழ்வு மூலமா அந்த 2000 கிலோமீட்டர் ரேஞ்சை விட அதிகமான கேப்பபிலிட்டி ஈரானிடம் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. அது எப்படி திடீர்னு சாத்தியம்? அவங்க கிட்ட அந்த டெக்னாலஜி எப்படி வந்துச்சு?
அமெரிக்க தரவுகளின்படி பாத்தீங்கன்னா இந்த தாக்குதல்ல பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் கொரம்ஷார் 4 இல்லனா கைபர் வகையைச் சேர்ந்த ஒரு ஏவுகணையா இருக்கலாம்னு சொல்றாங்க. குறிப்பா இது ஒரு லிக்விட் ஃபியூல்ட் ஏவுகணை. அதாவது திரவ எரிபொருள் ஏவுகணை. ஆனா இத வச்சு எப்படி தூரத்தை 2 மடங்கா அதிகரிக்க முடியும்? இதுல என்ன தந்திரம் இருக்கு? இதுல ஒரு சிம்பிளான சயின்ஸ் லாஜிக் இருக்கு. பேலோடு ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா இந்த ஏவுகணைகள் 1500 கிலோ வெடிபொருளை 2000 கிலோமீட்டர் வரைக்கும் சுமந்து செல்லும். ஓகே, 1500 கிலோ பேலோட். ஆமா, ஒரு வாகனத்துல சும்மா அதிகமா இருந்தா குறைவான தூரம் தான் போக முடியும். சுமையை குறைச்சா எரிபொருள் மிச்சமாகி அதிக தூரம் பயணிக்கலாம் இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கும். ஓ, அப்போ வெடிபொருளோட எடைய குறைச்சிருக்காங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த 1500 கிலோ எடைய 300 முதல் 500 கிலோவா ரொம்ப கணிசமா குறைச்சுதான் இந்த 4000 கிலோமீட்டர் தூரத்தை அவங்க எட்டியிருக்கலாம். அதனால இந்த ஸ்ட்ரைக்ல பயன்படுத்திய மிசைல்ஸ் மாடிஃபைடு அல்லது எக்ஸ்பெரிமெண்டல் வெர்ஷன்ஸாக இருக்கலாம். ஒரு நிமிஷம், இங்க நான் ஒரு தர்க்க ரீதியான கேள்வி கேட்கிறேன். எடைய குறைச்சு தூரத்தை அதிகரிப்பது அப்படிங்கிறது அதோட அழிக்கும் திறனை குறைக்கும் ஒரு யுக்தி தானே? வெறும் 300 கிலோ வெடிபொருளை வச்சு டியாகோ கார்சியா மாதிரி ஒரு பெரிய ராணுவ தளத்தை அழிக்க முடியாது. உண்மைதான், முழுமையா அழிக்க முடியாது. அப்போ இத ஒரு முழுமையான ராணுவ ஆயுதமா பாக்குறத விட எதிரிகளை அச்சுறுத்துற ஒரு விலை உயர்ந்த பரிசோதனை, அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபயர் ஒர்க் அப்படின்னு மட்டும் சுருக்கிக்கலாமா? நீங்க சொல்ற பாயிண்ட் ராணுவ தொழில்நுட்ப ரீதியா ரொம்ப கரெக்ட். இது இன்னும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷனல் கேப்பபிலிட்டியா உறுதி செய்யப்படல அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கு தான் வேணும். ஆமா, ஏன்னா வெடிபொருள் ரொம்ப கம்மி, அதோட முதல் ஏவுகணை செயலிழந்துடுச்சு. கரெக்ட். ஆனா இங்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இது திரவ எரிபொருள் ஏவுகணைன்னு சொன்னேன் இல்லையா? அதுல எரிபொருள் நிரப்ப பல மணி நேரம் ஆகும். அந்த நேரத்துல செயற்கைக்கோள்கள் மூலமா எதிரிகள் ஈஸியா இதை கவனிச்சிட முடியும். ஓ, அப்போ இது ரகசியமா நடந்த தாக்குதல் கிடையாது. நிச்சயமா கிடையாது. நாங்க ஏவுகணைய தயார் செய்றோம், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு தெரிஞ்சதான் இதை பண்ணிருக்காங்க. அதனால இத ஒரு ராணுவ ஆயுதம் அப்படிங்கறத தாண்டி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர் அல்லது ஒரு பெரிய அரசியல் சிக்னலா தான் நம்ம பார்க்கணும். அந்த அரசியல் பின்னணி என்ன? ஈரான்ல சமீபத்துல நடந்த தலைமை மாற்றத்துக்கும் பல வருஷமா இருந்த அந்த 2000 கிலோமீட்டர் ஏவுகணை வரம்பு திடீர்னு உடைக்கப்பட்டதற்கும் தொடர்பு இருக்கா? ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. பிப்ரவரி கடைசியில ஈரானோட உச்சக்கட்ட தலைவர் அலி காமேனி கொல்லப்பட்டார் இல்லையா? அதை தொடர்ந்து முஸ்தபா காமனி மற்றும் இடைக்கால கவுன்சில் இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க. ஆமா, ஒரு புதிய தலைமை வந்திருக்கு. கரெக்ட். முந்தைய தலைமை ஐரோப்பிய நாடுகளை ரொம்ப பகைக்க கூடாதுன்னு தங்களோட ஏவுகணை வரம்ப 2000 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு அரசியல் கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் கேப்குள்ள வச்சிருந்தாங்க. ஓ, அப்போ 4000 கிலோமீட்டர் போற டெக்னாலஜி முன்னாடியே இருந்திருக்கலாம், ஆனா அவங்க யூஸ் பண்ணல. எக்ஸாக்ட்லி. அது அவங்களாவே வகுத்துக்கிட்ட ஒரு எல்லை. ஆனா இப்போ வந்திருக்கிற புதிய தலைமை ரிஸ்க் எடுக்க தயங்காதவங்க. அவங்க இத்தனை காலமா இருந்த அந்த அரசியல் கட்டுப்பாட்டை இப்ப வெளிப்படையா தகர்த்துட்டாங்க. ரைட். ஆனா பிரிட்டன் சம்பந்தப்பட்ட ஒரு தளத்தை ஏன் இப்போ உடனடியா குறிவைக்கணும்? அதுக்கு காரணம், பிரிட்டன் சமீபத்துல தங்களோட ராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. டியாகோ கார்சியா பிரிட்டன் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு தளம். அந்த அனுமதி கொடுத்த உடனே தான் ஈரான் இந்த தாக்குதலை பண்ணிருக்கு. அப்போ தங்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்தா எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் திருப்பி அடிப்போம் அப்படிங்கறத தற்போதைய ஈரான் தலைமை பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் உணர்த்த முற்படுது, அப்படிதானே? ஆமா, இது தங்களோட ரீச் எப்படி இருக்குன்னு காட்டுற ஒரு நேரடி முயற்சி. இதோட குளோபல் இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்குமே. குறிப்பா ஐரோப்பிய நாடுகளுக்கு இது ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கும் இல்லையா? சந்தேகமே இல்ல. போர் முனையிலிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற தளங்கள் கூட இனிமே பாதுகாப்பானவை கிடையாது அப்படிங்கறது நீ நிரூபிச்சிருக்கு. நோ வெஸ்டர்ன் சாங்சுரி இஸ் பியாண்ட் ரீச். அது ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆமா, இது நாள் வரைக்கும் தங்களோட தடங்கள் பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா 4000 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறது பல ஐரோப்பிய நாடுகளோட தலைநகரங்களையும் ஈரானோட ஏவுகணை எல்லைக்குள் நேரடியாக கொண்டு வருது. இது ஐரோப்பாவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. இதை கேட்கும்போது எனக்கு செஸ் விளையாட்டு தான் ஞாபகம் வருது. ஒரு செஸ் விளையாட்டுல திடீர்னு பலகையோட அளவை 2 மடங்கா விரிவடைஞ்சா ஆட்டம் எப்படி மாறுமோ அதே போல அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவோட மிசைல் டிஃபென்ஸ் நெட்வொர்க்கை இந்த ஒற்றை நிகழ்வு மாற்றி அமைக்க செய்யுமா? செஸ் பலகை உதாரணம் ரொம்ப கச்சிதமா இருக்கு. கண்டிப்பா மாற்றி அமைக்கும். இதுவரைக்கும் 2000 கிலோமீட்டர் வரம்பை மனசுல வச்சுதான் அவங்க பாதுகாப்பு சிஸ்டம்களை வடிவமைச்சிருந்தாங்க. இப்போ அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் பத்தாது. அவங்க ஒட்டுமொத்த பாதுகாப்பு வலையமைப்பையும் மறுபரிசீலனை பண்ணணும். இன்னொரு பக்கம் இது ஒரு பொருளாதார போரும் கூட. ஈரான் யூஸ் பண்ண ஏவுகணையோட விலை சில லட்ச டாலர்கள் தான் இருக்கும். ஆனா அதை அழிக்கிற இன்டர்செப்டர் விலை, அதுதான் விஷயம்.
அதை இடைமறிக்க அமெரிக்கா யூஸ் பண்ற SM-3 இன்டர்செப்டர்களோட விலை பல மில்லியன் டாலர்கள். ஒரு ஏவுகணை இலக்கை தவறவிட்டாலும் உலக நாடுகளோட பாதுகாப்பு பட்ஜெட்டை அது பல மடங்கு அதிகரிக்க செஞ்சிடுச்சு. ரைட். நாம விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உலக அரசியல், டெக்னாலஜி, பேலோட் குறைப்புன்னு பல கோணங்கள்ல அலசியிருக்கோம். இந்த முழு நிகழ்வையும் எப்படி சுருக்கமா புரிஞ்சுக்கிறது? இந்த விவாதத்தோட முழு சாராம்சத்தை சொல்லணும்னா, இது கேப்பபிலிட்டி வளர்ச்சியை காட்டுகிறது, ஆனால் இன்னும் ஃபுல்லி ப்ரூவன் சிஸ்டம் இல்ல. ஆமா, 4000 கிலோமீட்டர் தூரத்தை எட்ட முடியும்னு காட்டியிருக்காங்க. ஆனா இன்னும் துல்லியமான ஆயுதமா மாற அவங்களுக்கு காலம் தேவைப்படும். எக்ஸாக்ட்லி. நேர்களே, இவ்ளோ நேரம் இந்த ஆழமான பகுப்பாய்வு கேட்டீங்க இல்லையா? உங்களை நோக்கி நான் சில கேள்விகளை வைக்கிறேன். ஈரானின் இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையான முன்னேற்றமா அல்லது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டுமா? இத பத்தி நீங்க கண்டிப்பா சிந்திக்கணும். ஆமா, நாம விடைபெறுவதற்கு முன் ஒரு ஆழமான சிந்தனையை உங்களிடம் விட்டு செல்ல விரும்புறேன். தற்போது எடையை குறைத்து 4000 கிலோமீட்டர் எட்டிய ஈரான் எதிர்காலத்தில் முழுமையான வெடிபொருட்களுடனும் அதிக துல்லியத்துடன் இந்த தூரத்தை எட்டினால் அது உலக வல்லரசுகளின் கடல்வழி ஆதிக்கத்தையும் விநியோகச் சங்கிலியையும் எப்படி முடக்கும் என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கண்டிப்பா. இன்று ஒரு அம்பு கோட்டைக்குள் விழுந்திருக்கிறது. அந்த அம்பு எதிர்காலத்தில் முழுமையான ஆயுதமாக மாறி மழையாக பொழிந்தால் உலக பொருளாதாரம் என்னவாகும்? இந்த விவாதம் பற்றிய உங்களின் கருத்தை கமெண்டில் கட்டாயமாக தெரிவியுங்கள். எவ்வித அரசியல் சார்பும் இன்றி தரவுகளின் அடிப்படையில் உலக அரசியலை ஆழமாக புரிந்து கொள்ள எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள். நூலிசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் மற்றொரு ஆழமான தேடலில் சந்திப்போம். நன்றி.